முதலாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நின்ற வண்ணமாகவே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியா இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு போக. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திலைமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரைமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரைமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்லன். உம்முடைய கூறிக்காரர் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசார் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசார் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு முதலாம் பாவறிக்கையின் மூலமாக கடவுளுக்கு தெரியப்படுத்துவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல் நாங்கள் வழிவிட்டு வழிந்து போனோம். லலிதத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிக நடந்தோம். பரிசு கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை, செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அவர் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். தப்பிதுங்களா இருக்கும் பொறுமையாயிரும். பாவத்தில் துக்குப்படுங்களை சீர்படுத்தும்.
சர்வ வல்லவை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். நாம் அமர்ந்திருப்போம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் ஏசாயா 48ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரை. ஏசாயா 48ஆம் அதிகாரம். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமி அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் குயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்து முந்தாயிற்று. கடவுளே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி எபேசியர் 1ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியம் முதல் 14ஆம் வாக்கியம் வரை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் முதல் 14ஆம் வாக்கியம் வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் உள்ளவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவீகார புத்தராகும்படி முன் கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் பாடப்பட்ட வாய்ஸ் தேட்டு கிறிஸ்துவ முக்கிய மகிமை உண்டாக.
சங்கீதம் படிக்க அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்களை எல்லாம் கவனித்திருக்கிறார். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரை அடங்கிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 8 முதல். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதோமி, இவைகளை எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமி கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்திறங்கினவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்ப்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின்
விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மீண்டுமாக நாம் நின்ற வண்ணமாகவே இரண்டாவது கீர்த்தனை பாடலை பாடுவோம். திருமுதல் கிருபா சன்னனே சரணம் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது சந்தா உரைகள் மற்ற விசேஷித்த கவர் காணிகள் இருந்தால் முன்பாக வந்து படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அமர்ந்திருப்போம். இந்த நாளிலும் கூட நம்மத்திலே திரு ஜேசன் ராஜதுரை ஐயா அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஐயா அவர்கள் எண்ணூர் பாஸ்டேட்டிலே லேபிரிச்சராக பணியாற்றுகிறார். நம்முடைய டைசிஸ்டன் ஆஃபீஸில் பிஆர்ஓவாக பணியாற்றி கொண்டிருக்கார். நம்மத்தில் இறைச்செய்தியை அளிக்கும்படியாக வந்திருக்கார். கர்த்தர் நாமத்தினால் அவரை அன்போடு கூட வாழ்த்து வரவேற்று இறைச்செய்தி அளிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பவுல் ஆற்றங்கரை ஓரத்திலே உங்களுடைய வார்த்தைகளை பிரசங்கித்த பொழுது லீதியாள் என்னும் பெண்மணி
பவுல் சொல்லிய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார் என்று வாசிக்கிறோமே சுவாமி. இங்கே அமர்ந்திருக்கிற மிகுதியான பெண்களுடைய இருதயத்தை நீர் திறந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எம்மாவு சீஷர்கள் நடந்து போகையிலே அவர்களோடு சென்று நீர் வேத வாக்கியங்களை விளங்க சொல்லின பொழுது, இவர் நம்மோடு கூட வேத வாக்கியங்களை விளங்க சொல்லின பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அந்த ஆண்கள் ஆண்டவரே தங்களுடைய இருதயத்திலே மிகுந்த பூரிப்படைந்து ஆண்டவரே உம்மை கண்டு கொண்டார்களே. அப்படியே இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்களுடைய இருதயத்திலும் உம்முடைய வசனம் பேசி உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை என்று விதைக்கப்படும் பொழுது அது 30, 60, 100 பலன் தர கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வருடத்திலே முதலாவதாக இங்கே வருவதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தோத்திரத்தை நான் சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆலயம் இப்பொழுது பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு அழகோடு மிடுக்கோடு ஒரு மிகுந்த ஒரு டெக்கரேஷனோடு சிறப்பாக இருப்பதை அறிய முடிகிறது. இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்க, ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ நைஸ் டு see this. ஈவன் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் இந்த சம்மர் ஹாலிடேஸில் நிறைய பேர் திரளாக வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் ஒவ்வொருடைய நல்ல ஒரு சத்தியமான சாட்சியான வாழ்க்கைக்காக ஜெபிக்கின்றேன். கர்த்தர் அப்படி உங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. 1995 ஆண்டு நம்முடைய சென்னை மெரினா பீச்சில் நிறைய கன்வென்ஷன்லாம் நடந்த ஒரு சூழ்நிலை. இங்கே அமர்ந்திருக்க எத்தனை பேர் அது மாதிரி கன்வென்ஷன்லாம் வந்து போயிட்டு கலந்து கொண்டு நல்ல பயனடைந்திருக்கேன் எனக்கு தெரியாது. பட் என்னால் அந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் என்னால் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடிந்தது. என்னை ஒரு துணையாக அழைத்து சென்றார்கள் என்னுடைய குடும்பத்தினர்கள். ஒரு சின்ன உதவிக்காக என்னை அழைத்து சென்றார்கள். அப்படி நிறைய கூட்டங்களிலே போய் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு பயனடைந்திருக்கேன். அது பேரின்ப பெருவிழாவாக இருக்கட்டும் அல்லது 3 நாள் பெரிய கன்வென்ஷன், பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் நடக்கும். அப்பொழுது நானும் சென்று அங்கே பயனடைந்திருக்கின்றேன். அதில் ஏற்பட்ட ஒரு குறிப்பான ஒரு காரியத்தை உங்களிடத்திலே சொல்லி நான் துவங்கலாம் என்று இருக்கின்றேன். ரெனார்ட் போங்கே பெனிஹின் என்று அழைக்கப்படுகின்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் அமெரிக்க தேசத்திலே மற்றும் வளர்ந்த நாடுகளிலே ஆண்டவரால் பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் அங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து வந்தார்கள். அந்த மெரினா பீச்சில் திரளான மக்கள் கூடி கேட்கிறதற்கான அருமையான வாய்ப்பு அங்கே இருந்தது. இப்பொழுது அந்த வாய்ப்புகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது வேறே காரியம். அந்த நாட்களிலே அப்படி ஒரு பெரிய கூட்டம் நடைபெறும் பொழுது பெனின் என்கின்ற ஒரு தேவனுடைய மனிதர் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி அந்த புத்தகத்தை பற்றி 4 வார்த்தை பேசி அதை எடுத்துரைத்தார். அந்த புத்தகத்தை அந்த கூட்டங்களிலே பார்த்த நிறைய மக்கள் வந்து நான் பணியாற்றின ELS என்று அழைக்கப்படுகின்ற சுவிசேஷ ஊழிய நூல் நிலையம் அந்த புக் ஸ்டாலிலே அந்த புத்தகங்களை கேட்டார்கள். அந்த புத்தகங்களை நிறைய பேர் வந்து கேட்டு வாங்குறதை நாங்கள் பார்த்தோம். உடனே அதை வந்து நிறைய ஆர்டர் பண்ணோம். நிறைய பேர் வந்து வாங்கினாங்க, நிறைய ஆர்டர் பண்ணோம், நிறைய பேர் வாங்கினாங்க. ஒரு வாரத்திலே ஏறக்குறைய 68,000 புத்தகம் அந்த புத்தகம் மட்டுமே விற்றது. ஒரு வாரத்தில் 6 நாள்ல. அந்த புத்தகத்துடைய பெயர் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த புத்தகம். எத்தனை பேர் அந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், வாசித்திருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறீர்கள்? எனக்கு தெரியாது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய வழிகாட்டு முறைமையிலே திருத்துவ ஆண்டவரை, திருத்துவ கடவுளை வணங்கும்படியாக தான் நாம் ஒவ்வொரு முறையும் அழைக்கப்படுகின்றோம். ஆயர் அவர்கள் அந்த ஆராதனை முறை ஆரம்பிக்கும் முன்பாக திரியே கடவுளை போற்றுவோம் என்று சொல்லி தான் இங்கே அழைக்கின்றார். நம்முடைய வழிபாட்டு முறையிலே இந்த ட்ரினிட்டி காடை குறித்து நிறைய காரியங்கள்
சொல்லப்பட்டு அதை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டு அதை நாம் அறிக்கையாக வெளியிடுகின்றோம். திருத்துவ ஆண்டவரில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய நாளிலே திருத்துவ கடவுளுடைய அந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து தான் நாம் பேச போறோம். திருத்துவ ஆண்டவர், த டிவைன் கவனன்ட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்றாங்க. திருத்துவ ஆண்டவருடைய அந்த உன்னதமான அந்த அன்பை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் உங்களோட பேசும்பொழுது இப்பொழுது கவனிக்கின்றேன், நீங்கள் எல்லாரும் மிக சீரியஸாக உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்பதை அறிகின்றேன். உங்களுக்காக ஒரு சின்ன ஜோக் சொல்றேன். சங்கீதம் 122:1 யாராவது மனப்பாடமா சொல்ல முடியுமா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தவிர. சங்கீதம் 122:1 அது சொல்றவங்களுக்கு ட்ரெஷர் ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்திற்கு வந்திருக்க எல்லாரும் பக்கத்து இருக்கிறவங்களை பார்த்து கை கொடுத்து காட் பிளஸ் யூ சொல்லுங்க. பக்கத்து இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. முதல் பெஞ்சில் உட்காந்துருக்க அண்ணன் எனக்கு ஏற்கனவே பார்த்து சொல்லிட்டாரு, என்ன பார்த்துட்டாரு, ஹோட்டல்ல பார்த்தாரு. He offered me a breakfast for me today. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து காட் பிளஸ் யூ. இந்த ஆலயம் ஒன்றுதான் உலகத்திலேயே யார் வேண்டுமானாலும் உள்ளே வருவதற்கு, முழங்கால் படிட்டு ஜெபிப்பதற்கு, திரும்பமாக மகிழ்ச்சியோடு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இடம். Anyone can enter in, kneel down and pray, pour out their worries and sorrows, and they will go happily and satisfiedly out of the church. எந்த மதத்தை சார்ந்தவனாக, எந்த இனத்தை சார்ந்தவன், எந்த கலரை சார்ந்தவன், எந்த படிப்பை சார்ந்தவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அது இந்திக்காரராக இருக்கலாம், ஒரிசாக்காரனாக இருக்கலாம், அல்லது அஸ்ஸாமீஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இந்த ஆலயத்திற்கு ஜெபித்து முழங்கால் பண்ணிட்டு தன்னுடைய சூழலை சொல்லி ஆண்டவரிடத்திலே ஆறுதல் பெற்று செல்லக்கூடிய ஒரு அருமையான இடம். அதனால்தான் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்திற்கு வரும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயத்தை குறித்து வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஆலயம் எல்லா மனுஷருக்காகவும் திறந்து வைக்கப்பட்டிருக்க என்னுடைய ஜெப ஆலயம். இட் இஸ் மை பிளேஸ் வேர் எனிஒன் கேன் கம் அண்ட் ப்ரே. அப்படி ஒரு அருமையான இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதனால எவ்ரி டைம் வி கம், எனி டைம் வி கம், வி ஆல்வேஸ் ப்ரே, செரிஷ் அண்ட் பி ஹாப்பி அண்ட் தென் கோ அவுட் டு தர் ஹோம்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ். இன்றைய நாளிலே நாம் வேத பாடமாக வாசித்த அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 48ஆம் அதிகாரம். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் போகும் பொழுதும் நான் வரும் பொழுதும் அந்த ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பான காரியங்களை கொஞ்சம் லேசாக கோடிட்டு காட்டுவது எனக்கு மகிழ்ச்சியான காரியம். இந்த நாளிலும் கூட ஆராதனையை சரியாக 8:30 மணிக்கு துவங்கி ஆரம்பித்த அன்பு ஆயர் அவர்களுக்கும், அந்த நேரத்தில் ஆராதனையிலே துவக்கத்து முதல் கலந்து கொண்ட ஒவ்வொரு நண்பர்களுக்கும், வேத பாடம் வாசித்த அன்பர்களுக்கும், கொயர் பாடின பிள்ளைகளுக்கும், அதை பேக்கப் பண்ண மியூசிக் பீப்புள்களுக்கும், திருச்சபையினுடைய எல்டர்ஸ், பெரியவர்கள், ஃபெலோஷிப்பினுடைய ஹெட்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பங்களிப்பினாலே தான் இந்த ஆலயத்தினுடைய ஆராதனை சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்வதனாலே அடுத்த 100 பேருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால யூ ஆர் மேக்கிங் a joy to 100 people. நீங்கள் ஒவ்வொருத்தருமே அடுத்தவருடைய மகிழ்ச்சிக்காக சிறப்பாக செயல்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்தல் வாசிங்கள். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னும் சத்தமாக. கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகின்ற அந்த வசனம். இந்த வசனத்தை தான் இந்த பகுதியினுடைய கீ வேர்ட்ஸாக நான் புரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் காலங்களிலே
நீங்கள் அன்றாட வேத வாசிப்பு ஜெபம் பண்ணுவர்களா இருந்தால் நம்மளுடைய டயசிஸில் கொடுத்துருக்க அந்த வேதாகம் அட்டையை நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கான அந்த ஆராதனையின் தலைப்போடு இணைந்து இருக்கிற 4 வேத பகுதியிலையும் அல்லது 2 வேத பகுதிகளாக நீங்கள் வாசித்து வரும்பொழுது மிகுந்த அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆராதனையில செய்தி கொடுக்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஈஸி டு கனெக்ட் த மெசேஜ் டு த பீப்புள் வென் யூ ஆல்ரெடி ரெட் அண்ட் கம். அதனால அது நான் வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கின்றேன். இந்த பகுதியினுடைய கீவேர்ட்ஸ் இது. அடுத்தவர்கள் எடுத்து வாசிங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 13, 14. கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரைப்படப்பட்டீர்கள். அடுத்து அவருக்கு சொந்தமானவர்கள் ஆவியானவர் உங்க சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய தலைப்பு திருத்துவம், அன்பின் தெய்வீக கூட்டுறவு அல்லது த ட்ரினிட்டி, த டிவைன் கவனன்ட் ஆஃப் லவ் என்று சொல்லுகிறார். திருத்துவன்ற போது மூவொரு கடவுள், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளன், மூவருடைய மைய பொருள் அன்பு. அன்பை பிரதிபலிக்கிறதாகவே இருக்கின்றோம். இன்றைக்கு நீங்க வெளியே இருக்கிற புறமதஸ்தாரை பார்த்து நீங்கள் கேட்டீர்கள் என்றால், கிறிஸ்தவம் என்றால் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக உடனடியாக சொல்லுவாங்க, தே ஆர் த சிம்பிள் ஆஃப் லவ் அண்ட் சேரிட்டி. நீங்க உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி சொல்றாங்களான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆர் வி த சிம்பிள் ஆஃப் லவ் அண்ட் சேரிட்டி? நாம் கிறிஸ்துவின் அன்பின் அடையாளமாக நிறைய நற்காரியங்களை செய்கிற பிள்ளைகளினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இட் இஸ் a symbol of love and charity. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை மனப்பாடமாக யாராவது சொல்லுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், he talks about the love of the God. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். வெரி குட், வெரி குட், வெரி குட். நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இவைகளிலே அன்பே பெரியது. கிறிஸ்துவனுடைய அன்பே பெரியது. பிதாவாகிய தேவனுடைய அன்பே பெரியது. பரிசுத்த ஆவியானுடைய அன்பே பெரியது. இதை தான் இந்த நாளிலே நாம் எப்படி ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம், எப்படி நம்ம பர்சனல் லைஃப்ல உணர்ந்திருக்கிறோம். இந்த நாளில ஒருவேளை ஆயிரம் அவர்கள் அனுமதி கொடுத்தார், பெரியவங்களெல்லாம் அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு சாம்பிளாக பெண்களில் 3 பேர், ஆண்களில் 3 பேர் மைக் கொடுத்து, ஆண்டவர் உங்களை இத்தனை வருஷம் எப்படி வல்லமையா சாட்சியா நடத்தினாரு, ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே சொல்லுவோம். நம்ம எல்லாருமே சொல்லுமா இல்லையா? ஆண்டவர் எனக்கு 53 வயது ஆகிறது, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பைக் ஓட்டி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மேஜர் ஆக்சிடென்ட்ல எதுவுமே நடத்தாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்துருக்க நிறைய பேர் சிவில் இன்ஜினியரிங்ல, இன்ஜினியரிங் ஒர்க்ல, கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செய்யலாம், பைப் லைன்ல, ஆயில் அண்ட் கேஸ்ல ஒர்க் பண்ணலாம், நிறைய பேர் ஃபயர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணலாம். நிறைய ஆபத்தான சூழல்களில் இருக்கிற பணியாற்ற இடங்களில் நீங்க எல்லாம் பணியாற்றி இருந்து கொண்டிருக்கலாம். மேபி கண்டினியூயிங் இட். பட் காட் இஸ் சோ ஃபெய்த்ஃபுல் டு கேரி ஃபார்வர்ட் யூ, டு டேக் ஃபார்வர்ட் யூ, டு ப்ரொடெக்ட் யூ. சங்கீதம் 91 வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லுடைய நிழலிலே தங்குவான். அதை லைனா படிச்சுட்டே வந்தீங்கன்னா 9 விதமான வாதைகளுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வருகின்றார். வாதைகள், விக்கினங்கள், பொல்லாப்புகள், இன்னும் நிறைய அப்படியே சொல்லிட்டே போலாம். சங்கீதம் 91 வீட்டுல நேரம் இருந்தா போய் வாசித்து பாருங்க. சங்கீதம் 121, 8 விதமான வழிகளிலிருந்து என்னை பாதுகாக்கிறார். நான் போகையிலும் வருகையிலும் உட்கார்தலும் எழுந்திருக்குதலும் மலை மேலே ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் இப்படி நிறைய விதங்களில் ஆண்டவனை பாதுகாத்து வருகிறார். How far we realizing the God's love? ஆண்டவருடைய அன்பை எவ்வளவு நம்ம உணர்ந்திருக்கிறோம் என்பதுதான் மிக மகிழ்ச்சியான காரியம். ஒருவேளை உணரலைன்னா அருகாமல் இருக்கின்ற GH ஹாஸ்பிட்டல போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய வயது என்னுடைய வயதுக்கு ஒத்த நிறைய பேர் நடக்க முடியாம படுத்துட்டு இருக்கிறாங்க.
விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு சின்ன காஃபியை குடிக்க முடியாம படுத்துட்டு இருக்கிறாங்க. விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கை பிரியாணி சாப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை இவ்வளவு சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து வாயை திறந்து நன்றி என்று சொல்லும்படியாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நாமத்திற்கே மகிமை உண்டாதாக. இந்த முதலாம் வேத பாடத்திலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறிய காரியத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டி அடுத்த இடத்துக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த இடத்துல யாக்கோபின் மக்களை பார்த்து, இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கூடி வந்து கேளுங்கள். ஒருவேளை சர்ச்சில் இப்போ உட்கார்ந்துருக்க மக்கள் எல்லாரும் பார்த்து ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கு, கூடி வந்து கேளுங்கள். உட்கார்ந்து இருக்கிற 250 பேர் கூடி வந்து கேளுங்கள். அது மாத்திரம் சொல்லாம சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். am I audible to everybody? இந்த மைக் மூலியமா பேசுறதுனால எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கும். சமீபத்தில் வந்து கேளுங்கள். இது ஜென்ரலா வந்து கேளுங்கன்னு சொல்றதுக்காக ஆண்டவர் சொல்ல, என்கிட்ட வந்து உங்களை குறித்து நான் வைத்திருக்கின்ற சித்தம் என்ன என்பதை அருகிலே வந்து அமர்ந்து ஜெபித்து கேட்டுக்கொள்ளுங்கள். சமீபத்தில் வந்து கேளுங்கள். அது சொல்லிட்டு சொல்றாரு, நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை வர பண்ணினேன், உன் வழிகளை வாய்க்க செய்வேன். வசனம் இருக்குது, எடுத்து படிங்க. 15 வசனம் படிங்க. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா. அந்த வசனம் மட்டும் போதும். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வர பண்ணினேன், அவனுடைய வழி வாய்க்கும். யாராவது உங்களை பார்த்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் மினிஸ்டர் உங்களை கூப்பிட்டுட்டு முக்கியமான பொறுப்பில் டெல்லியில் உட்கார வச்சு இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நான் தான் கூப்பிட்டேன், ஜேசன் ராஜதுரை பிஆர்ஓ டயசிஸில் வேலை செய்கிறாரு, அவர் வந்து மைனாரிட்டியினுடைய அமைப்புகளுக்கு வேலை ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்கும், அவருடைய அனுபவத்தையும் படிப்பையும் பார்த்து நான் உங்களை கூப்பிடுறேன், இங்கே வாங்க, ஐ வில் பிளேஸ் யூ ஆஸ் ஒரு ரிஜினல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பெரிய ரோலில் இங்கே அமர பண்ணுகின்றேன், உங்களுடைய வாழ்க்கை வாய்க்கும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகின்ற அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, he had called us, it's not that we had chosen him. யோவான் 15 வசனத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You are chosen because you are not Jason. I have chosen you and you have come to the church. ஜேசன் ராஜதுரை அல்ல ஜெபராஜ் அல்ல ஜோசப் ஹானா என்ற பேரை உடையவர்களாய் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனாலே நாம் இங்க உட்கார்ல. God has chosen me to do his job and he chosen me to love me and care me and protect me. இங்க தான் சொல்றாரு, நான் உங்களை அழைத்தேன், நான் வர பண்ணினேன், உங்களுடைய வாழ்க்கையை வாய்க்க செய்வேன். அது மாத்திரம் சொல்லாம என்ன சொல்றாரு, அவருடைய தொடர்ச்சியான வசனங்களிலே வேத பாடத்திலே கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியானவரும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இங்கே அனுப்பப்பட்டு மீட்கப்படும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். We are called to be, we are chosen to be redeemed. நாம் மீட்கப்படும்படியாக, ரட்சிப்பு அடையும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த இடத்துல சொல்லுகிறதை நான் அறிந்திருக்கின்றோம். நாம் அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், யாராவது 18வது வசனத்தை வாசியுங்கள். என் கற்பனைகளை தேங்க்யூ. இந்த வசனத்தில் சொல்றார் ஆண்டவர், என் கற்பனைகளை கை கொள்வாயானால், கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதான நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். எவ்வளோ ஒரு பிளெஸிங்கான வசனம் பாருங்க. என் கற்பனைகளை நீர் வந்து கவனித்தாயானால், இஃப் யூ ஏபிள் டு லிசன் டு மை வேர்ட்ஸ், மை கமாண்ட்மெண்ட்ஸ், அதை கவனிச்சா மட்டும் போதும். அதை ஒரு நாள் முழுக்க நீ ஃபாலோ பண்ணணும்னு நிச்சயம் இல்லை. ஆனால் 10ல் ஒரு 3 சமயம் அல்லது 5 சமயம் நீங்கள் அந்த கற்பனைகளை கை கொள்ள ஏதுவாயிருக்கும். இது சொல்லும்போது நான் கொஞ்சம் கூட வெக்கப்படாமலே யோசிக்காமலே கேட்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய கற்பனைகளை வார்த்தைகளை தினந்தோறும் ஒரு 15 நிமிடமாவது வாசித்து ஜெபிக்கின்ற பழக்கம் இன்னமும் நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 15 நிமிடமாவது ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஜெபித்து அடுத்த நாளுக்குரிய காரியங்களை செய்ய நீங்கள் விழைகிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, எனக்காக நீங்கள்
1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன்னா, இந்த வருஷத்திற்கான கடைசி அருளுரை நேரம் இதான் இருக்கும். திருப்பி எனக்கு கூட மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு ஆண்டவர் கேட்டாரு. இவரும் அது மாதிரி கேட்கிறாரு. இந்த உலகத்துல எப்படி பாசிபிள் அது? 1 மணி நேரம் ஹைலி இம்பாசிபிள், முடியாது. ஆனால் இன்றைக்கும் நிறைய விசுவாசிகள், நிறைய திருச்சபையினுடைய காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் 1 மணி நேரத்திற்கு மேலாக விழித்திருந்து ஜெபிக்கின்ற நல்ல பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை மிக ஜெயமாக இருக்கிறது. நம்முடைய ஜெப நேரம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. ஒரு 15 நிமிடமாவது 20 நிமிடமாவது இந்த இடத்துல சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளை நீ கண்ணோக்கினால் கவனித்தாயானால் உனக்கு சமாதானமும் உனக்கு நீதியும் உண்டாயிருக்கும். அந்த தொடர்ச்சியிலே நீங்க பார்த்தீங்க என்றால் உங்களுடைய வம்சம் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்துல சொல்றாரு. யாராவது 19 வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ. உங்களுடைய சந்ததி, யுவர் ஜெனரேஷன். எங்களுடைய பாஸ்டேட்ல ஒரு அக்கா இருக்காங்க, என்னுடைய அம்மா வயதுக்கு ஒத்தவர்கள். உமன் சொல்யூஷன்ல வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. எப்போ ஜெபம் பண்ணாலும் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும் 10 வாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ஒரு நாள் மீட்டிங் முடிச்சுட்டு டீ வடைலாம் கொடுக்கும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆண்டி உங்கள் ஜெபம் இப்படியே தான் இருக்குது, அது தயவுசெய்து மாற்றிக்கிங்க. நம்ம குடும்பத்துக்காகவே பப்ளிக்கில் ஜெபம் பண்ணுறது சரியான முறை கிடையாது. அவங்களுக்கு 60 வயது மேலே இருக்கும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்களுடைய ஜெனரேஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிற்கு அவருடைய வார்த்தைகளை கவனித்தீர்களானால், அவருடைய கட்டளைகளை நீ கை கொண்டீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கின்ற மிக உன்னதமான ஒரு பிராமிஸை நமக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் சொல்வது போல கிறிஸ்டியானிட்டி இஸ் லவ் அண்ட் சேரிட்டி. ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய மிக பிரதானமான கட்டளை என்று ஆண்டவர் 2 சொல்லியிருக்கார். 10 கட்டளைக்கு இணையான 2 கட்டளை சொல்லியிருக்கார். முதலாவது கட்டளை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், யாராவது கம்ப்ளீட் பண்ணுங்களேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், லாஸ்டா என்ன பண்ணும்? அந்த முதல் வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. You and me are asked to love the Lord. நம்ம எல்லாருமே ஒன் சைடு தான் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டே இருக்கும். எப்படி அரசாங்கத்திலேருந்து நிறைய சலுகை வரணும், மானியம் வரணும், நிறைய ஹெல்ப் வரணும், அதே மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்கும்ல. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் கூட அப்படி இருந்துச்சு. பட் பிரதான கட்டளையில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. When you start loving Christ, when you start loving the Lord, then only you can obey the second law. ரெண்டாவது சட்டம் என்னது? ரெண்டாவது கற்பனை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீங்கள் முதலாம் கற்பனையை ஃபாலோ பண்ண முடியாம ரெண்டாவது கற்பனை செய்ய முடியாது. நீங்க உலக பிரகாரமாக நிறைய பேர் அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 1000 பேருக்கு அன்னதானம், சாப்பாடு, அரிசி, உணவு, நிறைய தின்பண்டங்கள்லாம் கொடுத்து உதவி செஞ்சுட்டே இருக்காங்க. But they do not know who is the true Lord. அவளுக்கு உண்மையான கடவுள் யார் என்று தெரியாது. அவரை நேசிக்கிறதுனாலே இவர்கள் திரும்பவும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பை புரிந்து கொள்ளாத நிறைய மக்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறார்கள், உலக பிரகாரமான மக்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் அதை சரியாக புரிந்து கொண்டிருக்குமா என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய விசுவாசம் மிக சரியாக இருந்தால் நம்ம அதை ஜெயிக்க முடியும். எடுத்தோல் வாசிங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனப்பாடமா சொல்றவங்களுக்கு திரும்பவும் ட்ரெஷர் தான் ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. சத்தமாக எஸ், இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். பைபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேஸ்லாம் எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த இடத்துலையுமே ஆண்டவருக்கு பேர பிள்ளைகள் இவர்கள் எங்கேயுமே சொல்லப்படல. எல்லாருமே ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான்.
60 வயசுல உட்கார்ந்துருக்க இந்த தாய்மாரும் அவங்களுடைய பிள்ளைகள் தான். முன்னாடி உட்கார்ந்துருக்கிற அந்த 18 இயர்ஸ் கேர்ளும் அவருக்கு பிள்ளைகள் தான். எல்லாருமே ஆண்டவர் பிள்ளைகள். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். We are chosen to be the children of God. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே எபேசியர் 1:13-14 நீங்கள் விசுவாசிகளோடு சுவிசேஷத்தின் சத்திய வசனத்தை கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். You are filled by the Holy Spirit. You are sealed by the Holy Spirit. அதனால நம்முடைய மெயின்லைன் சர்ச்சில் இருக்க நிறைய பேர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பெரிய ஒரு மகிமையான காரியங்களை வெளியே வேறு விதங்களிலே பார்த்து அங்கே ஓடி அலைகிறதை தவிர்த்து, நான் விசுவாசித்து ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவியான உள்ளத்திலே இருக்கின்றார், அவர் என்னை வழிநடத்துகின்றார். இன்னும் யோவான் 16:17-18 பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உங்களுக்கும் எனக்கும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவது மாத்திரமல்ல, அவர் வருங்காலங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். தீர்க்க தரிசனம் உங்கள் மூலமாக உரைப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளனாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மை கவுன்சிலிங் பண்ணுவதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய அந்த உதவியை நாம் எந்த அளவுக்கு நாடி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். How much we seek the help and support of the Holy Spirit. கவுன்சிலிங். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளத்துல வாரும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் ஒரு ஆயர் ஜெபிக்கும் பொழுது இப்படிதான் ஜெபிப்பார். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வாரும், எங்களுக்கு இந்த வசனங்களை விளங்க செய்யும். We seek the support of the God. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுதே, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், உங்களுக்கு தேற்றரவாளனாகிய தூய ஆவியானவரை உங்களுக்கு நான் விட்டு செல்கின்றேன். சென்ற 3-4 வாரங்களாக பெந்தகோஸ்தே நாளை குறித்தும் பரிசுத்த ஆவியானுடைய அருட்பொழிவு குறித்தும் நிறைய நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். பட் how much we seek the help of the Holy Spirit. யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானுடைய அந்த வழிகாட்டுதல், அந்த தேற்றும் அந்த தன்மை, என் கூடயே இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்கின்ற அந்த உணர்வு நம் உள்ளங்களிலே எந்த அளவுக்கு ஆழமா இருக்குது என்பதை யோசித்து பாருங்கள். ரொம்ப அதை குறித்து நம்ம ஆழமாக சிந்தித்து யோசிக்கிறதோட, சிம்பிள் டேர்ம்ஸ்ல ஒரு சில தியாலஜியன் சொல்லுகிறார்கள், உங்களுடைய மனசாட்சி சொல்லுகின்ற அந்த நற்காரியமே உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற பரிசுத்த ஆவியான குறித்து சாட்சி. உங்கள் மனசாட்சி சொல்லுகின்ற. அதனாலதான் நிறைய நாட்களிலே பெரிய பெரிய உயர் பதவிகளிலே பொறுப்பெடுக்கும் பொழுது, அந்த ஆர்டினேஷன் அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மற்ற எம்பிஸ் போன்ற பதவி இருக்கும்பொழுது, இந்திய நாட்டின் திருச்சட்டத்தின்படியும் என்னுடைய மனசாட்சியின்படியும் நான் இவைகளை கை கொண்டு நடக்கிறேன் என்று உறுதியளிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. The Holy Spirit is living and dwelling and guiding everyone according to the rightness of the God. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சாட்சியா இருப்பது என்பதை யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். Your witness should start from the church. எருசலேமில் இருந்து ஆரம்பிக்கணும். எங்கெல்லாம் எருசலேம் என்று சொல்லப்படுகிறதோ, நீங்களும் நானும் வாழ்கின்ற அந்த திருச்சபை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சாட்சி இங்கிருந்து ஆரம்பிக்கும் பொழுது பூமியின் கடைசி பரிந்தும் அது போகும் என்பது நிச்சயமான காரியம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னும் ஒரு பகுதியிலிருந்து நாம் கேட்க வேண்டிய சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 3 வசனங்கள் 8-16 வரை வாசிக்கட்டும். இந்த அதிகாரத்தினுடைய கீவேர்ட்ஸ் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் சொன்னீங்கன்னா நிறைய பேர் சொல்லிடுவீங்க டக் டக்குண்டு. யோவான் 3:16. தேங்க்யூ. இந்த ஆலயத்தில் ஆண்டவர் ஒரு 100 பேரை வசனங்களை மனப்பாடமாக வைத்து சொல்லும்படியாக வைத்திருக்கிறார். ரொம்ப நன்றி ஆண்டவரே. யோவான் 3:16 தான் வேதாகமத்தினுடைய மைய பொருள். வேதாகமத்தினுடைய ஆண்டவருடைய ஊழியத்தினுடைய ஒரு கருவான ஒரு சத்தியம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும். இந்த வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேம் என்ற ஒரு மனிதனிடையே சொல்லுகின்றார். இந்த ஆலயத்தில் யாராவது நிக்கோதேம் என்ற பெயரோடு இருக்கீங்களா? கொர்னேலியஸ் என்ற பெயரோடு இருக்கீங்களா? அண்ணா இல்ல. நிக்கோதேமு, கொர்னேலியஸ் இல்ல. வெரி குட். இந்த நிக்கோதேமு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரி, ஒரு யூத மதத்தில் இருக்கின்ற ஒரு தலைவன். மாத்திரமல்லாமல் யூத மக்களை அவனை ஒரு நிர்வாகப்படுத்துவதற்காக ரோம் அரசினாலே அங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு அதிகாரி. இவர் ஒரு நாள் நைட்டில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கின்றார். ஒரு பெரிய சம்பாஷணை நடக்கிறது. அந்த சம்பாஷணையிலே 3 கேள்விகளை நிக்கோதேமு கேட்கிறார். 3 பதில்களை ஆண்டவர் தருகிறார். எத்தனை பேர் நீங்க மற்ற நேரங்களில் இதை வாசிக்கும் பொழுது நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. நான் இப்படியாக இந்த வேத பகுதியை சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். இந்த நிக்கோதேமஸ் நைட்டில் வந்து பார்க்குறாரு. 3 கொஸ்டின் கேட்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, வாலண்டரி டிக்ளரேஷன் பண்ணுறாரு. ஏசாமியை பார்த்து வாலண்டரி டிக்ளரேஷன். 2ஆம் வசனத்தை வாசிங்கள். 3:2. ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கல. அவருடைய ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ்ல ஆண்டவர் கேட்கல. அவனே வந்து என்ன சொல்றான், நீங்க தேவனிடத்துல வந்தீர் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன சொல்றான், நீங்க வந்து ஒரு நல்ல போதகர்னு தெரியும். நீங்க தேவனிடத்துலேருந்து வரலன்னா இவ்வளவு அற்புத அடையாளம் செய்ய மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி அவனே விடை கொடுக்குறான். இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2ஆவதாக 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ. 2வது கேள்வி வந்து, ஒரு மனுஷன் பிறந்த பிறகு பிசிக்கலா 2வது அவனுக்கு வந்து ஒரு தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே அவன் குழந்தையாக பிறக்க முடியுமா? இது எப்படி பாசிபிள்? 2வது கேள்வி கேட்கிறாரு. 3வது ஒரு கேள்வி 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ. இவைகள் எப்படி ஆகும் என்று கேட்கின்ற ஒரு கேள்வி. வாலண்டரி டிக்ளரேஷன். ஏன்னா ஏசாமி இவனை எதுவும் கேட்டக்கூடாதுன்றதுக்காக இவரே இப்போ முன்னாடி சொல்லிடுறார், ஐயா நீங்க ரொம்ப நல்லவர், வல்லவர், சிறந்த போதகர், நீங்க தேவனிடத்துலேருந்து வந்தீங்க நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா இவ்வளோ அற்புத அடையாளம்லாம் உங்களால செஞ்சிருக்க முடியாது. வாலண்டரி டிக்ளரேஷன். 2ஆவதாக இந்த மறுபிறப்பு அடைகின்ற விஷயம் வந்து தாயின் கர்ப்பத்திலே திரும்ப எப்படி 2வது பிறக்க முடியும்? அது நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்றாரு. 3ஆவதாக 9ஆம் வசனத்துல இது எல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் எப்படி ஆகும்? இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே நீங்கள் மறுபிறப்பு அடைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்பதை அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது இதெல்லாம் எப்படி ஆகும் என்று கேட்கின்ற ஒரு நிக்கோதேமை பார்க்கின்றோம். இந்த 3 கேள்விகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பதில்களை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கப்படுவோம். இதில் ஆண்டவர் சொல்றாரு, 3ஆம் வசனத்தை படிங்க. மறுபிறப்பினுடைய அனுபவம் என்பது நாம் நினைக்கின்ற மாதிரி மிக எளிமையான, அதே நேரத்தில் மிக முக்கியமான, ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மீண்டும் பிறப்பது. இதுதான் நம்ம மத்தேயுனுடைய 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜலத்திலிருந்து ஏறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன், புறாவானவர் அவர் மேல் இறங்கினார் என்ற ஒரு அருமையான காட்சி. த பிக்சர் ஆஃப் ட்ரினிட்டி அங்கே சொல்லப்படுகிறது. அதை தான் இங்கே சொல்றாரு, நீங்கள் எப்பொழுது ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ரட்சிப்படைகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முழுக்கு பெற்றீர்கள். பரிசுத்த ஆவி உங்களோடு கூட வாசம் செய்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று முதலாவது ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பதில் அதில் சொல்லிட்டு சொல்றாரு, மறுபிறப்பு அடைந்தால்தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? பரலோகத்திலே ஆண்டவர் ரூல் பண்ணுகின்ற அந்த ராஜ்யமா? அது அல்ல. தேவனை ஏற்றுக்கொண்டு தேவன் விரும்புகின்ற காரியத்தை இந்த உலகத்திலே நடைபெறுவதற்கு
உதவியா இருக்கின்ற நீங்களும் நானும் செய்கின்ற அந்த ஒரு நல்லாட்சி, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஒருவேளை குடும்பத்திலே சமாதானமா இருக்க வேண்டும், சந்தோஷமாகவே இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், யாருக்கும் யாரும் இடரலா இருக்கக்கூடாது என்று நினைத்து நீங்களும் நானும் எல்லா காரியத்திலும் விட்டு கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை அங்கு நீங்கள் ஸ்தாபித்தீர்கள் என்றால், யூ ஆர் ஃபில்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீங்கள் மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்கள். அதே எக்ஸாம்பிள இந்த பெரிய ஆலயமாகிய குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும், ஒருத்தர் சண்டை இருக்கக்கூடாது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து தாழ்மையோடு நீங்கள் அமர்ந்திருந்து அவைகளை செய்ய முற்படவில்லை என்றால் யூ ஆர் ஃபில்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். எவ்வளோ ஒரு சிம்பிளான கடைசி. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதே இடத்துல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் திரும்பமா சொல்லுகின்றார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் நுழைய முடியும் என்று சொல்லுகின்றார். அந்த மிகப்பெரிய அந்த சமாதானம் என்கின்ற சந்தோஷம் என்கின்ற மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்கின பிறகு அதிலே சென்று யூ கேன் ரூல் இட். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யோவான் 1:12 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகள், பிகாஸ் தே ஆர் த பீஸ் மேக்கர்ஸ். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், இன்னொரு அதிகாரத்திலே, இவரே சமாதான காரணர், இவராலே சமாதான உலகத்திலே உண்டானது என்று நம்ம எபேசியிலே வாசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆர் வி ரியலி ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும் பொழுது யூ அண்ட் மீ பி த பீஸ் மேக்கர் அண்ட் டு திஸ் வேர்ல்ட். என்னாலே ஒரு குடும்பத்திலே, ஒரு அலுவலகத்திலே, ஒரு சின்ன குழுவிலே சண்டை உருவானால் ஐ மே நாட் லீட் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியான உள்ளத்திலே இல்லை. நான் விட்டு கொடுத்து தாழ்மையோடு அறிக்கை பண்ணி தாழ்ந்து போய் அந்த காரியத்திலிருந்து விலகி நிற்பதுதான் மிக ஒரு நல்ல காரியம். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ரோல் மாடலா இருக்குது என்பதை யோசித்து பாருங்கள். இதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டி நிறைவு செய்ய விரும்புகிறேன். எடுத்தவள் வாசியுங்கள். எசேக்கியேலினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 25 27. எசேக்கியேல் 36ஆம் வசனம். எல்லா அசுத்தங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். வாசி. நலமான இருதயத்தை கொடுத்து நவமான இருதயத்தை கொடுத்து மன்னிக்கும் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு. தேங்க்யூ. The baptism by the Holy Spirit. இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பு அடைவது என்பதை மிக சிம்பாலிக்காக, சிம்பிளாக நாம் விளங்கும்படியாக தீர்க்கதரிசியான எசேக்கியேல் நம்முடைய பழைய ஏற்பாடு காலங்களில் அங்கே சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். 14 பார்க்கிறோம், நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், அப்பொழுது உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இன்றைக்கும் சில பாரம்பரிய கத்தோலிக்க திருச்சபைகளிலே ஆலயத்திற்குள்ளே வரும்பொழுது அங்கே முன்னாடி உட்கார்ந்து ஆயருடைய துணையா இருக்கின்ற 2 பிரதர்ஸ் அங்கே தண்ணி தெளிச்சுட்டே இருப்பாங்க. அதை தலையில வாங்கிட்டு அப்புறம் மெதுவா உள்ள வர அந்த பாரம்பரியம் உள்ள திருச்சபையெல்லாம் இன்றும் இருக்கிறது. நான் உங்கள் மேல் ஜலத்தை தெளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த இடத்துல சிம்பாலிக்காக நான் சொல்ல விரும்புவது, ஜலம் என்று சொல்லப்படுது வாட்டர். வாட்டர் என்று நாம் பைபிளிலே ஒரு உருவகமாக புரிந்து கொள்வது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 119 172 வசனம் இருக்கு. அதில் மோர் தென் 50% ஆஃப் த வசனம் என்னை எப்படி ரட்சிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை, என்னை எப்படி உயிர்ப்பிக்கிறது, என்னை எப்படி நடத்துகிறது, என்னை எப்படி ஆட்கொள்ளுகிறது என்கின்ற அந்த முக்கிய காரியங்களையே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு கீ வேர்ட்ஸ்ல பார்க்கிறோம், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த காலங்களிலே மேய்ப்பர்கள் ஒரு நம்ம முற்காலங்களிலே யூஸ் பண்ண அந்த லேண்டின் லைட் மாதிரி ஒரு லைட் எடுத்துட்டு தான் அந்த காலங்களிலே தீவெட்டி மாதிரி எடுத்துட்டு ஆடு மேய்ப்பது போவார்கள். கையில எடுத்துட்டு போகும்பொழுது தான் நடக்கின்ற அந்த
ஒரு 1.5 அடி 2 அடி தூரத்து வரைக்கும் வெளிச்சம் தெரியும். ரெகுலராக அந்த லைட்டை எடுத்துக்கொண்டு போய் போய் அவங்க வந்து மேய்க்கும் பொழுது அந்த பாதை முழுக்கமாக அவர்களுக்கு மேடு பள்ளங்கள், முள்ளுகள், கல்லுகள் எல்லாம் இருக்கிறது மனப்பாடமாக அறிந்துவிடும் என்று ஒரு கமெண்டேட்டர் ஸ்பர்ஜன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தை தெளிக்கும் பொழுது நாம் சுத்தமாவோம். சுத்தமான பொழுது நீங்கள் சுத்தமானீர்கள். அடுத்த வசனம் பாருங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நான் சொன்னேன்ல, யூ வில் பி a பீஸ் மேக்கர். எப்பொழுது? நவமான இருதயம் என் உள்ளத்திலே வரும்பொழுதுதான். அப்புறமாக உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, the new spirit, it is the God's divine spirit. என்னுடைய ஆவியே உங்களிலே நான் வைத்து போகிறேன், சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே நான் வந்தேன். என்னுடைய ஆவி, மை ஸ்பிரிட். இன்னும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்துல என்னுடைய பைபிள்ல மேல் இடத்துல வரும், நான் செய்த அற்புதங்கள் அதிகாரிகளை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய நவமான இருதயம் எப்படி இருக்கு என்பதை யோசித்து பாருங்கள். புதிதான ஆவி, கல்லான இருதயத்தை எடுத்து உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அவர் ஹார்ட் ஷுட் பி கிளென்ஸ்ட். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கார்டியாலஜிஸ்டாக நிக்கோதேமோட ஒரு பெரிய சர்ஜரி பண்ணிட்டு ஆப்ரேஷன் முடியும் போது அவர் என்ன பண்றாரு? அது கோஆப்ரேட் பண்ணல, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நான் புரிந்து கொள்ளலன்ட்டு அவர் விலகி போவதா அறிகின்றோம். அவரை வெறுத்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஃபைனலான ஒரு பெரிய ரட்சிப்பின் காரியம்தான் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தரளி அன்பு கூர்ந்தார். He had given to me as a sacrifice. அதை நான் விசுவாசத்திலே ஏற்றுக்கொள்கிறேனா என்பதுதான் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லும்போது ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கின்றார். அதை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசியுங்கள். யோவான் 3:17-18. யோவான் 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அவருடைய மன்னிக்கும் 14 வசனம் 14. தேங்க்யூ. மோசேயின் காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் எல்லாரும் அறிந்தபடி நிறைய பேர் பாம்பு கடிச்சு இறந்த பிறகு அவர்களை மீட்பதற்காக அவர் வந்து வெள்ளியிலே ஒரு பாம்பை உண்டு பண்ணி அதை கொம்பிலே மாட்டி எடுத்து தூக்கி நிறுத்தி இதை பார்ப்பவர்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி அங்கே உருவகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கப்படுகிற காட்சியை அந்த இடத்துல சொல்லி அதை காண்பித்து இதை விசுவாசிக்கிற எல்லாரும் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த விஷயத்தை யோவான் எடுத்து இங்க பயன்படுத்தி சொல்றாரு. those who believe, விசுவாசிக்கிற எல்லாரும் கெட்டு போகாமல் அவர் ரட்சிப்பு அடையும்படிக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். இந்த வேதாந்தத்தின் ஒட்டுமொத்த காரியத்துல பரிசுத்த யோவான் புத்தகத்துல மாத்திரம் விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசியாமற் போனால் அப்படின்ற விசுவாச வசனம் மட்டும் 99 முறை வருகிறது என்று என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு சொன்னாங்க 30 வருஷம் முன்னாடி. நான் அவளை பார்த்து நகைச்சுவா கேட்டேன், இன்னும் ஒன்று வந்தா செஞ்சுரி அடிச்சிருப்பார்ல சென்ட் ஜான்னு. அவங்க சொன்னாங்க, இன்னும் ஒன்று நீதாண்டா அப்படின்னா. இன்னும் ஒன்று நீதாண்டா, நீ விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்தனா ஆண்டவர் உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ட்ரினிட்டி திருத்துவ தேவனை அவருடைய த டிவைன் லவ் அதை நாம் புரிந்து கொள்வதற்கு, அன்பை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் மேலே நாம் இன்னும் ஆழமான பற்றுறுதி விசுவாசத்தை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்வார். நம் மூலமாக அநேகர் ரட்சிப்படைவார்கள். இந்த ஆலயம் நிரம்பி வழிவதற்கு நம்மையும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மிகுந்த தகுதி நிமித்தமும் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்போடு வழிநடத்துகிற உம்முடைய பரம அழைப்பிற்காக, பரம அன்பிற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த பேராலயம் ஆண்டவரே கடந்த 75 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே சாமி மிக சீராக சிறப்பாக சாட்சியோடு
ஆண்டவரே கடந்து வருவதற்காக, நடந்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை இங்கே ஸ்தாபிப்பதற்கு உறுதுணையாய், பெரிய தியாகமாய், நிறைய உழைப்போடு தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் ஆண்டவரை கொடுத்து பயன்படுத்தி உருவாக்கின திருச்சபையின் பெரியவர்கள், எல்டர்ஸ் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். தாய்மார்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ கரம் பிடித்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆலயத்தின் பேரிலே, உம்முடைய நாமத்தின் பேரிலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதை நீர் 10 மடங்காக 100 மடங்காக திருப்பி தருவேன் என்று வாக்களித்திருக்கிறீர்களே. இந்த ஆலயத்திற்காக உழைத்திருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபையினுடைய பெருமக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபையிலே ஆண்டவரே இயங்குகின்ற ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களுக்காக நன்றி சொல்கிறோம். குறிப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கம், சிறு பிள்ளைகளுடைய சண்டே ஸ்கூல் மற்றும் வாலிபர் ஐக்கியம், மென்ஸ் ஃபெலோஷிப், கொயர் பீப்பிள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆங்காங்கே இந்த 10-15 பேர் கூடி ஆண்டவரே சுவாமி இந்த ஆலயத்தினுடைய அமைப்புகளை நல்ல ஆண்டவரே அப்பா ஆழமாக கட்டி எழுப்ப எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயத்தை பொறுப்பேற்று நடத்துகிற அன்பு ஆயர் அவர்களுக்காகவும் அவருடைய துணைவாருக்காகவும் சுவாமி, அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகின்ற செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். வரும் காலங்களில் இந்த ஆலயம் ஒரு பெரிய மலையின் மேல் ஏற்றப்பட்ட ஒரு ஒளியாக ஆண்டவரை அநேகருக்கு சாட்சியாய் காணப்பட கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. எங்கள் ஆலயத்தை சுற்றி அநேக புற மதஸ்தார் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக ஆண்டவரை இஸ்லாமிய நண்பர்களும் இந்து நண்பர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் கூட வந்து இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த ஆலயத்தை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றும் சாட்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய கரங்களே அர்ப்பணிக்கின்றோம். நீரே உம்முடைய அன்பினாலே எங்களை கடாட்சித்தது போல நாங்களும் எங்களுடைய அன்பினாலே எங்களுடைய ஆண்டவரே நல்ல ஆண்டவரே நற்கனி தருகின்ற அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாக நீர் அன்புள்ளவர் என்பதை பிரதிபலிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். செய்தி அளித்த அருமையான ஐயாவுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று செய்தியை கேட்ட நாம் நம்மை அர்ப்பணித்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் ஆதரேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்திருந்தார். பரமணத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகி தேவனுடைய வலது பார்த்து விட்டுருக்கார். அவரிடத்திலிருந்து உயிரோரை மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக்கப்பட்ட சபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உறுத்தலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அமர்ந்திருப்போம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நாம் கேட்போம். அறிவிப்புகள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனை நடத்தி கொடுத்த நம்முடைய லேபிரிச்சர் ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தி அளித்த திரு ஜெயசன் ராஜதுரை அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொடுத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் காஃபி வழங்கிய குடும்பத்தினருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். வருகின்ற 1/6/2026 நாளை காலை 6:30 மணிக்கு மாதத்தின் முதல் நாள் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். வருகின்ற 3/6/2026 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 5/6/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். வருகின்ற 14/6/2026 முதல் ஞாயிறு பள்ளி நடைபெறும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை உற்சாகத்துடன் அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம். பிறந்த நாளை காண்பவர்கள் சென்ற வாரம் விடுபட்டவர் 28/5/2026 திருமதி சுவாதி பிரசன்னகுவா. இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 31/5/2026 இன்று
திரு சி ஆசீர்வாதம் போஸ், திருமதி புஷ்பரதி பாளையன். 2/6/2026 திரு அற்பதராஜ் விஸ்வாசம், திரு ஜேக்கப் விக்டர் ஜான், திரு விஜய் சாமியல், திருமதி மேரி விஜிலா, செல்வி ஆலிஷ் ரெஜினா. 3/6/2026 செல்வன் ஜோன் அசரியா ஜஸ்டின். 5/6/2026 திரு ரெஜினால் பிரசன்னகுமார். 6/6/2026 டாக்டர் வினிஃப்ரெட் கிறிஸ்டி, திரு ஜோசப் பொன்னையன், திரு மணிராஜ், செல்வி கரோலின் மெக்னஹாசன். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 31/5/2026 இன்று திரு ஞானசுந்தர், திருமதி எஸ்தர் ஜெபகுமாரி தம்பதியர். 3/6/2026 திரு மோகன்ராஜ், திருமதி மேரி மெக்னிலா தம்பதியர், திரு அகஸ்டின், திருமதி ஜெசிந்தா தம்பதியர். 4/6/2026 திரு பிரேம்குமார், திருமதி ரெபேகா பிரேம்குமார் தம்பதியர், திரு டி குணசேகரன், திருமதி ரோஸ்மேரி தம்பதியர். 6/6/2026 திரு தயால் சிங், திருமதி மேரி லூசியானா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். கண்களை மூடி திருமண நாள், பிறந்த நாள் கண்ட அன்பான பிள்ளைகளை நாம் நினைத்து நம்முடைய ஜெபங்களிலே ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட ஒரு மனதோடு கூட இந்த பிள்ளைகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அருமையான திருச்சபை பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டி தந்த எத்தனையோ நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்கள், இவர்களுக்காக உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை அன்பான பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நல்ல திருமண நாட்களை காணவும், பிறந்த நாட்களை காணவும் ஆண்டவரே நீர் பாராட்டின நல்ல அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிறந்தநாள் கண்ட அன்பான பிள்ளைகளுக்காக நம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பாராட்டின நன்மைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். என்ற வருடம் முழுவதும் ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளை பாதுகாத்தீர். அநேக சூழ்நிலைகள் மத்தியில் நம்முடைய அன்பின் கரம் அவர்களுக்கு உதவிகரமாய் போதுமானதாக இருந்து காத்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலும் கூட புதிய அனுபவங்களோடு, ஆசீர்வாதங்களோடு, பலவிதமான நன்மைகளோடு ஆண்டவரே பிள்ளைகள் புதிய ஆண்டுக்குள்ளாய் கடந்து சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு உம்முடைய நாமத்தை துதிக்க சோத்திரிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாய் திருமண நாள் கண்ட அன்பான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எம்மட்டாய் உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அனுகூலமாக இருந்த ஆண்டவரே, அநேக திருமண நாட்களை காணும்படியாக உதவி செய்தீரே. அவ்விதமாய் இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளை நடத்தினீர். தேவைகளிலே, வாஞ்சைகளிலே, விருப்பங்களிலே, என்ன எதிர்பார்ப்புகளிலே உடைய அன்பின் கரம் ஆண்டவரே மக்களுக்கு உதவிகரமாக இருந்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை நடத்துவதற்கு போதிய எல்லா நல்ல ஆசீர்வாதம் நிறைவை தந்து காத்து கொண்ட அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த திருமண நாட்களை கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த
கர்த்தாவே, நீர் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய அன்பின் கரம் ஆசீர்வாதமுள்ள நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமீன், ஆமீன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருவல்லிக்கேணி சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தின் உறுப்பினர் திரு எஸ். சந்திரன், திருமதி சி. நேசமணி தம்பதியின் மகன் செல்வன் சி. சதீஷ் குமார் என்பவருக்கும் TLC திருச்சபை கிறிஸ்து சபை திருவெற்றியூர் சென்னை 19 ஆலயத்தின் உறுப்பினர் திரு கே. வெங்கடேஷ், திருமதி வி. பார்வதி தம்பதியரின் மகள் செல்வி வி. சுகன்யா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டுமென இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது இவர்களுக்கென்று வாசித்து அறிவிக்கப்படுகின்ற 2ஆம் திருமண அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப் போகின்ற அன்பான பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணம் என்கின்ற நியமத்தை ஆண்டவரே ஆதி காலங்களிலே ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தின் அடிப்படையிலே நாங்கள் வழி வழியாய் ஆண்டவரே இந்த திருமணங்களை இணைத்து பார்க்கத்தக்கதாகவும் இந்த அன்பின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய அன்பின் மகத்துவத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு பாராட்டு நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். திருமணத்தில் இணைக்கப்படுகின்ற இந்த அன்பான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். மக்களுடைய வாழ்விலே நீர் மட்டாய் போதுமானவர் இருந்து இப்படி திருவுள சித்தப்படி இந்த அருமையான பிள்ளைகளை நீர் இணைக்கின்றீரே ஆண்டவரே. இந்த இணைப்புக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத நிறைவையும் இந்த அருமையான குடும்பத்துக்கு நீர் தந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்பட போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிறருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் உடைய அன்பின் கரம் இருந்து மக்களுக்கு ஆசீர்வாதமுள்ள நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய அன்பு கரத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். தொடர்ந்து உடைய கிருபை பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வாதியும் வழிநடத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். நாம் மீண்டுமாக ஆண்டுடைய நாம மகிமைக்காக கீர்த்தனைகளில் 4வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ. இந்த பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் அப்படியே காணிக்கை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம். கால
ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கடவுள் கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. விளப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக மன்னித்தது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்கு பிறகு தீமையை எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டாய் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட மேலான அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே ஆண்டவரே நிரப்பப்படத்தக்கதாக அடிவர் மூலமாக ஆண்டவரே நீர் பாராட்டி தந்த நல்ல ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஐயாவை இந்த குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய நல்ல பாதத்திலே வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு பாராட்டு நல்ல ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய போதகருக்காக, அருமையான அம்மாவுக்காக, குடும்பத்தின் உறவுமுறைகள் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து மட்டாய் நீர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து ஊழிய பாதையில் நீர் வலிமையாய் பயன்படுத்தி வருகிற மேலான கருவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவ்விதமாகவே ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை அன்பர்களுக்கு நீர் பாராட்டின ஆண்டவரே பிறந்த நாட்களுக்காகவும் திருமண நாட்களுக்காகவும் ஆண்டவரே இன்னும் கல்லூரிகளிலே படிப்பிலே முன்னேறும்படியாய் நீர் பாராட்டின நல்ல அன்புக்காகவும் புதிய புதிய நன்மையான காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு நீர் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் செய்த எல்லா அன்புக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய செயலருக்காக, பொருளருக்காக, கமிட்டி அங்கத்தினர்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே மட்டாய் நீர் அவர்களுக்கு போதுமானவர் இருந்து எல்லா ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரே வளர்ந்து பெருகும்படியாக அப்படிப்பட்ட ஞான அறிவை ஆண்டவரே திருச்சபையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்காக இந்த சபை வளர அவர்கள் உதவிகரமாய் ஊக்கமாய் மேன்மையுள்ளவர்களாக இருக்கிறதுக்காக நன்றியோடு நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா ஐக்கிய சங்கங்களுக்காக அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக நன்றியோடு நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையின் வளர்ச்சிக்காக பயனுள்ள காரியங்களை செய்கின்ற ஒவ்வொருத்தரையும் உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாய் இசைக்கருவிகள் மீட்டு உதவி செய்கின்ற அன்பான தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலய பணியாளருக்காக ஜெபிக்கிறோம். செல்ராஜ் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். தாசுக்காக ஜெபிக்கிறோம். ஜீவனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மட்டாய் அவர்களுடைய வாழ்விலும் கூட நீர் போதுமானவர்களை ஆசீர்வதிக்கிற மேலான அன்புக்காக நன்றியோடு நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபை அன்பர்கள் ஒவ்வொருக்காக குடும்பங்களுக்காக தனித்தனியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருத்தப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தகுந்த காரணங்களுக்காக வரைத்தடப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடும் பாடுகளோடும் கஷ்டங்களோடும் அங்கங்கே இருப்பார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உடைய அன்பின் கரம் நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே விதமாய் வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் தேவரீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல ஈவுகளுக்காக கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, சொல்லப்பட்ட வண்ணமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்ன அந்த மகிழ்ச்சியினுடைய நிறைவை நாங்கள் தொடர்ந்து இந்த நாளிலும் மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் விதமான ஆசீர்வாதத்துக்கு நேராக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு பணிகளும் சிறக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேராயத்துக்காக, பேராயருக்காக, அம்மாவுக்காக, ஆண்டவரே பேராயத்தின் மூலமாக ஏறெடுக்கின்ற அநேக திருப்பணிகளுக்காக, வாரியங்களுக்காக, வாரியத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை தனித்தனியாய் பேர்பராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்போடும் ஆண்டவரே, இப்படி நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் சமுதாயத்துக்குள்ளாய் செல்லப்படும் போது உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும்
உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்போதும் நம் அனைவரோடும் நீங்காமல் நிலைத்திருப்பாராக. முடிவு பாடலாக 3வது கவியை நாம் பாடுவோம். கம்பீரமாகவே என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாரே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். சோத்திரம் சோத்திரம் எல்லாருக்கும் சோத்திரம்.